ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். தமிழச்சின் குஜராத் யூடியூப் சேனல், நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறீங்களா? பெங்களூர் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். நைட்டு வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோடாலேருந்து சென்னைக்கு ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையிலே வந்து பெங்களூர் போக வேண்டியது இருந்தது. ஸோ வந்து 2 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. 3 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் சரி சீக்கிரமாக போனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுன்றதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும். ஆனால் பார்த்திங்கன்னா வழியிலே வந்து காஞ்சிபுரத்துலேயே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவர் வந்து அங்கேயே டைம் போயிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சி சீக்கிரமாக கிளம்புனா அது ஒன்று நடக்கும். அந்த மாதிரி 9 o'clockலாம் சார் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் 11 o'clock தான் அங்கே போய் ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் காலையில் பசி வேறு. ஸோ A2Bயில் தான் அங்கே சாப்பிட்டோம் நாங்கள் அங்கே. ஏன்னா வந்து நம்ம ஊர் சாப்பாடு வந்து எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா சரி A2Bயில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாங்க சாப்பிட்டோம். ஸோ லைட்டான ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டோம். இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா ஷாப்பிங் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இருக்குமா என்னான்னு தெரியாது. அதனால் வந்து சரி காலையில் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மார்க்கெட் உள்ள என்ட்ரு ஆகணும். ஃபுல்லாக எல்லா கடையும் ஏறி இறங்கி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு பார்த்துக்கோங்களேன். ஃபுல் டேவும் எப்படி போச்சுன்னே தெரில. மதியம் பசி கூட எடுக்கல. ஒன்லி அந்த டீயை மட்டும்தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். மினிமம் ஒரு 7-8 டீ குடிச்சிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து டீயை வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு போனால் டைம் இதுவாகுமே அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடவே போகல. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஷாப்பிங்லாம் முடிஞ்சு ஆட்டோவில் கிளம்பியாச்சு. நானும் தம்பி ஒய்ஃபு 3 பேரும் வந்து ஷாப்பிங்லாம் முடித்து எல்லா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள். சரி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக் தாங்க. கரெக்டாக டிராஃபிக் டைமில் தான் காலையிலையும் போய் மாட்டினோம். இப்பயும் அதே மாதிரி தான் டிராஃபிக் டைமில் தான் போய் நல்லா மாட்டணும். அங்கேருந்து 2 hours ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். அது தமிழ்நாடு பார்டரை தொடுறதுக்கே வந்து ஒரு 2 to 3 hours பிடிச்சிது. எப்படா இந்த டிராஃபிக்லாம் முடிஞ்சு நம்ம இப்போ கொஞ்சம் நார்மல் ரோடு வரும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதாவது பெங்களூரில் வந்து நான் வந்து 2007 வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருந்தேங்க. நான் ஒரு 2 years வந்து 2007 ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேங்க. ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தாங்க. அவ்வளோ டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இல்லை. டிராஃபிக் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக் சிட்டி அந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்கும். மற்ற இடத்துலாம் ஓகேவா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீச் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சிட்டி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ஏதோ நம்ம பெங்களூர் தான் இருக்குமா இல்லை கர்நாடகாவில் தான் இருக்குமா இல்லை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கோமா கண்ட்ரியில் இருக்கோமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ சிட்டி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டு எக்ஸ்ட்ராடனரி. நாங்கள் பரோடாலேருந்துட்டு இங்கே வெயில் மழையும் பெய்யுது. ஆனால் இருந்தாலும் ஹீட்டு கம்மியாகலை. ஸோ பெங்களூர் அந்த வெதர் வந்து நிஜமாகவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் 5 மணிக்கு தான் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் வேலையெல்லாம் ஷாப்பிங்லாம் போயிட்டு சரவணா ஸ்டோர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நான் கிளம்பி அகமதாபாத் வந்து ரீச் ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே வந்து பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து ஒரே சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு. என்னை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் தான் அவங்களுக்கு. என்ன 3 நாள் வந்து மிஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்படியே என் பையன் என்னை பார்த்த உடனே அப்படியே ஓடியாந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டான். பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாள். அஸ்வின் தான் கொஞ்சம் வந்து சின்ன பையன் இல்லை, அவன் கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் பர்சன். ஸோ அவளை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி.